மேயர மேடம், இது மேயர் மேடம், நீங்க தோத்து போனாலும் உங்களோட தலகணமும் உங்களோட திமுறும் உங்களோட ஆணவமும் உங்களை விட்டு போகல. உங்களோட ஆளுங்கட்சியில நீங்க குத்து விளக்கு ஏத்துங்க, அதே குத்து விளக்கு எடுத்துங்க. ஏன்னா அது உங்களோட ஆளுங்கட்சி, நீங்க அந்த கட்சியோட மேயர், நீங்க என்னன்னா பண்ணலாம். என்ன இப்போ திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆளுங்கட்சி, அவராலும் மக்களாலும் பல்லவி அக்கா எம்எல்ஏ என தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரு எவ்வளோ ஒரு மனப்பான்மையா நீங்க முன்னாள் மேயர் என்ற ஒரு காரணத்தினால முதல்ல உங்களை குத்து விளக்கு ஏத்த விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரு கையில கொடுக்கணும்? இப்போ எம்எல்ஏ யாரு? அவங்க கையில கொடுக்கணும். அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்கல்ல. ஒரு மதிப்பு மரியாதையே ஒரு எம்எல்ஏக்கே நீங்க கொடுக்கலையே, நீங்க எப்படி உங்க கட்சியில மக்களுக்கு மதிப்பு மரியாதை நல்லதெல்லாம் நீங்க எப்படி பண்ணிருப்பீங்க? நாங்க எதை வச்சு ஏத்துக்க முடியும்? அவங்க கோச்சிட்டு போறாங்க, அப்ப கூட நீங்க ஒரு வார்த்தையை கூப்பிடல. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் மனசுல, உங்களுக்கு இவ்வளவு கேவலமாவா இருப்பீங்க? அப்படியே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வெறுப்பு இருந்தா கூட மீடியா பர்சன்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி கூடவா இப்படிதான் கேவலமா நடந்துப்பீங்க? ஏ கொத்தூஸ், வாங்கடா கொத்தடிமைகள், நாங்க கொத்தடிமைகள் தான். 200 ரூபா என்னது 200 ரூபா ஊப்பி தான். ஊப்பினா உடன்பிறப்புன்னீங்களே, உங்க உடன்பிறப்பு என்ன காரியம் செய்யுது? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? நீங்க செய்தது தவறுன்னு சொல்ல மாட்டீங்களா? வீடியோ போட மாட்டீங்களா? புழுத்த மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது தானே சரி, அதனால நீங்க அதை மட்டும் தானே பேசுவீங்க. விஜய் அவர்களை பத்தி பேசணும், சிஎம் அவர்களை பத்தி பேசணும், உங்க தொண்டர்கள் பத்தி பேசணும்னா வாய் இது வரைக்கும் கிழிச்சுன்னு வருவீங்க. நீங்க பண்றதை பத்தி பேச மாட்டீங்க. ஒரு எம்எல்ஏவை 10 பேரோ 100 பேரோ அவங்க முன்னாடி நீங்க எப்படி நடத்துறீங்களே, மக்களை நீங்க எப்படி நடத்திருப்பீங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க ஆட்சியை மக்கள் வேணான்னு ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இவ்வளோ திமுறும் ஆணவமும் ஆகாது மேயர மேடம், புரியுதா? உங்களை நீங்க அவங்கள ஒரு எம்எல்ஏவை கூட பார்க்க வேணாம். ஒரு குழந்தைய ஈன்று எடுத்திருக்காங்க இப்பதான் அவங்க, புரியுதா? அவங்கள ஒரு பெண்ணா, ஒரு குழந்தைக்கு தாயா மதிக்கணுமா மதிக்கிறது இல்லையா? மதிக்கணுமா மதிக்கிறது இல்லையா? அப்படி என்ன உங்களுக்கு தலகணம் தலைக்கு மேல ஏறி ஆடுதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு உங்க கொத்துஸ்லாம் வரமாட்டாங்க. எங்கன்னா மீட்டிங் போடலாமா, விஜய பத்தி பேசலாமா, சிஎம் பத்தி பேசலாமா, இதுக்குதான் ஆட்டிக்கிட்டு அலப்பிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. என்ன கேவலமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. எப்படிதான் உங்களுக்கெல்லாம், நீ எல்லாம் பொம்பளை தானா நீங்க? ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை மதிக்கலனா ஆம்பளை எப்படி மதிப்பான்? எப்படி மதிப்பான்? தூக்கி போட்டுல மிதிப்பான்? என்ன ஜென்மமோ. இத வேற எடுத்து வீடியோ போடுறானோ. இன்னும் நிறைய கேட்கணும்னு மனசுல தோணுது, கேட்க முடியல. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு எதையும் பேச வேணாம், அமைதியா இருக்கணும் அப்படின்னு. அதனால அவங்க கூட பாருங்க அமைதியா போயிட்டாங்க. எதனா பேசினாங்களா? அமைதியா போறாங்க. இதுதான் விஜய் அண்ணாவோட ஆட்சி. உங்களை மாதிரி ஆணவமும் அந்த ஏதோ சொல்லுவாங்களே திமுறும் பிடிச்சி ஆடுற கூட்டம் நாங்க கிடையாது. எங்க அண்ணனோட ஆட்சி என்னைக்குமே அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. நல்ல சூப்பரான ஆட்சி இதுக்கு முன்னாடி நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு இப்ப தெரியுது. உங்க ஆட்சியில தெரியல, எங்க அண்ணா ஆட்சியில தெரியுது. குட் ஜாப், மெயின்டைன் பண்ணுங்க. இனிமே அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் எல்லாம் நீங்களே மேயர் பிரியா, நீங்களே எல்லாம் ஆட்சி ஆண்டுருவீங்க. பாத்துருவோம், பாப்போம். இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டார்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.